இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வலது பாரசத்தில் இருந்தபடியினால் நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுது கொடுத்த பாதுகாப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இரக்கம் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஆண்டவரே சமூகத்தில் நெருக்கமான சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலைகளுக்கும் தப்புவிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். இடி எங்கிருந்து வருகிறது, அந்த முழக்கம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி நம்மால் அறிய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மறைவிடத்திலிருந்து, அப்படிப்பட்ட உன்னதமான இடத்திலிருந்து, அப்படிப்பட்ட தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவேன். உங்களுடைய நெருக்கத்தின் சூழ்நிலையில் நீங்கள் கூப்பிடுகிற சூழ்நிலையிலிருந்து உங்களை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வழியே உங்களுக்கு அற்புதங்களையே செய்வார், அதிசயங்களை காணும்படி செய்வார். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அவருடைய நாமத்தை விசுவாசியுங்கள், அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். வசனத்தை கேட்கிறவங்க ஒரு நிமிஷம் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்க. அந்த ஜெபம் நிச்சயமாகவே அற்புதத்தை கொண்டு வரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.